Good morning students. In this video we are going to see the Social Science Unit 3 lesson Municipality and Corporation Evaluation page. போலாம். First Roman, fill in the blanks. First, the oldest corporation of Tamil Nadu is dash. The oldest corporation na என்னன்னு பார்த்தோம், சென்னை பார்த்தோம் இல்லையா, சென்னை டேஷ்ல எழுதிக்குங்க. Second one, the father of local self government is dash. Lord Ripon. டேஷ்ல லார்ட் ரிப்பன் எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன் த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டட் எ 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் டேஷ். எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. 1957. 3 அடுக்குமுறை எந்த இயரில் அந்த அறிக்கை குழு வந்ததுன்னா 1957 டேஷ்ல எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், த டென்யூர் ஆஃப் முனிசிபாலிட்டி இஸ் டேஷ் இயர்ஸ். எத்தனை வருஷம் அவங்களோட பதவிக்காலம்னா முனிசிபாலிட்டியில் உள்ள மெம்பர்ஸோட பதவிக்காலம் 5 years. 5 டேஷ்ல எழுதிக்குங்க. அடுத்தது செகண்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். இதில் நம்பர்ஸ் போட்டோ இல்லை லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரூரல் லோக்கல் பாடி, அதுக்கு கிராம பஞ்சாயத்து லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன், ரிப்பன் பில்டிங். செகண்ட் ஒன் கீழே லார்ட் ரிப்பன் லைன் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக வரக்கூடியது. அடுத்து தேர்ட் ஒன், நெய்வேலி. நெய்வேலிக்கு செகண்டில் வரக்கூடிய டவுன்ஷிப் லைன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், சோலாஸ். மேலே குடவோலை முறை வருது இல்லையா, அது லைன் பண்ணிக்கோங்க, குடவோலை. ஃபிஃப்த் ஒன், மேயர். மேயருக்கு ஃபோர்த்து வரக்கூடியது கார்பொரேஷன். ஃபிஃப்த் ஒன் லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன், தேர்ட் ரோமன், ஃபில் இன் தி பாக்ஸ். டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் எம்டி பாக்ஸஸை நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, நேராக முனிசிபாலிட்டிக்கு நேராக ஃபாதர் ஆஃப் முனிசிபாலிட்டி. கார்பரேஷனில் மேயர், மேயர்னு எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், நம்பர். முனிசிபாலிட்டிக்கு நேராக 152 போட்டுக்குங்க, கார்பரேஷனுக்கு நேராக 15 இருக்கு இல்லையா. தேர்ட் ஒன், டென்யூர், பதவி காலம். முனிசிபாலிட்டிக்கு நேராக 5 years போட்டுக்குங்க, கார்பரேஷனுக்கு நேராகவும் 5 years வரும். ஃபோர்த் ஒன், ஆஃபீஸர். முனிசிபாலிட்டிக்கு நேராக கமிஷனர் இருக்கு இல்லையா, அடுத்து கார்பரேஷனுக்கு நேராக ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதிக்கிங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஃபிஃப்த் ஒன், ரெவென்யூ. ரெவென்யூ முனிசிபாலிட்டிக்கு நேராக ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் எழுதிக்கணும். கார்பரேஷனுக்கும் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், ரெண்டுமே ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் வரும். அடுத்து ஃபோர்த் ரோமன், ஆன்சர் இன் பிரீஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன். பேஜ் நம்பர் 153ல கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் தி சிட்டி ரோட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அதில் எல்லா டியூட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. அங்கிள் சொல்கிறாரு இல்லையா, 6 டியூட்டிஸ் சொல்லியிருக்காரு, அது 6ஐயும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி எலெக்டட். பேஜ் நம்பர் 149. The head of the municipality is called the president. The president and the members of the municipalities are elected by the people directly. The tenure of the members is 5 years. One of the members of the municipality is selected as vice president. அந்த பேஜில் மார்க் பண்ணிக்கோங்க, அங்கிள் சொல்கிற இடத்துல வந்திருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பரேஷன் இன் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 152ல முனிசிபல் கார்பரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 15 வருது இல்லையா கார்பரேஷன்ஸ், அந்த 15 எழுதிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டிக்கு வருவாய் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. பேஜ் நம்பர் 150 மேலே பாருங்கள், அங்கிள் சொல்கிறார் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் த மணி, பீப்புள் ஆல்சோ பே இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹவுஸ் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், drinking water tax, shop tax, road tax and drainage tax. It also forms the income of municipality. அதை மார்க் பண்ணிக்க. ஃபோர்த் கொஸ்டின், எல்லா கொஸ்டினும் மார்க் பண்ணிக்கோங்க, கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.